ஹலோ கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் அண்ட் ஹாப்பி. ஆல்ரைட், இன்றைக்கி ஸ்டோரி மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு விசித்திரமான ஒரு ட்ரிக்கு. அந்த நாடு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நாட்டுக்கு ராஜாவை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ஒரு யானையோட தும்பிக்கையில் மாலையை கொடுத்துடுறாங்க. அந்த யானை யாரோட கழுத்தில் மாலையை போடுதோ அவங்க தான் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு எப்படியெல்லாம் ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணி இருந்துட்டுருக்காங்க அந்த நாட்டில். ஆல்ரைட், அந்த யானை ஒருத்தரோட தலையில் போய் மாலையே போடுது. ஸோ அவர் அந்த நாட்டுக்கு வந்து ராஜாவாயிடுறாங்க. ராஜாவாயிட்டா என்னங்க செய்வாங்க? ஒரே கூத்து கும்மாளம் தான். ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட போய் சடனாக நீ ராஜாவாயிட்டேன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு மட்டும்தான் அவனால் அங்கே ராஜாவாக இருக்க முடியும். இது என்னடா சோதனையாக போச்சு அப்படின்னு பார்த்தா, 5 வருஷத்துக்கு மேலே அவனை கொன்னுடுவாங்களாம். இது நல்லா இருக்குல்ல. பட் அவன் அந்த 3 வருஷம் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். அவனால் ஒரு சுகம்னு எங்கெங்கே விஷயத்துலலாம் அவனால் சுகமாக அனுபவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் ட்ரை பண்ணுறான். நல்லா ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான். அந்த 4வது வருஷத்தில் அவனுக்கு ரொம்ப சேட் ஆயிடுறான். அடுத்த வருஷம் நம்ம இறந்துருவோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது 5 வருஷம் முடிஞ்சிட்டு அவனை கொண்டு போய் ஒரு கடலில் கொண்டு போய் கொடூரமாக கொலை பண்ணி அந்த கடலில் வீசிடுறாங்க. அதே மாதிரி தான் 2வது ஒருத்தன் தலையில் அந்த யானை போய் மாலை போடுது. 2வது ராஜா செலக்ட் பண்ணல. அப்போது அந்த 2வது ராஜாவும் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு. நல்ல குடித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. பட் அந்த 4வது வருஷம் வழக்கம் போல் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ண உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி நம்மளை அடுத்தது கொடூரமாக கொலை பண்ணி கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3வது பாருங்கள், அந்த யானை யார் கழுத்தில் போய் மாலை போடுதுன்னா, ஒரு பிச்சைக்காரன் கழுத்தில் மாலையை போட்டுருதுங்க. அந்த பிச்சைக்காரன் இப்போ ராஜாவாயிட்டான். சாதாரண மனுஷங்களே ராஜா ஆனால் என்ன ஆட்டம் போடுறாங்க. அப்போ ஒரு பிச்சைக்காரன்கிட்ட போய் ஒரு பவரை கொடுத்துட்டு நீங்கள் ராஜா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட ட்ரிக்கு. ஸ்டோரியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. ஸோ அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு காடு இருக்குதுங்க, பெரிய காடு. அங்கே வந்து விலங்குகள்லாம் நிறையா இருந்திருக்கு. அதை அந்த பிச்சைக்காரன் அறிஞ்சு வச்சுருந்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் அந்த பிச்சைக்காரன் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, தன்னோட இங்கே இருக்கிற வேட்டையாளர்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வேட்டையாடி இருக்கிறான் அங்கே இருக்கிற விலங்குகளை எல்லாத்தையும். 2வது வருஷம் என்ன பண்ணியிருக்கிறான்னா, இங்கே இருக்கிற மரம் வெட்டுறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த காட்டில் இருக்கிற மரத்தையெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சில வணிகர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே வணிகம் செய்ய வச்சுருந்துருக்கிறான். ஸோ அந்த காட்டில் இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உருவாக்கிட்டான். ஆல்ரைட், அங்கே ஒரு தீவு ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ 4வது வருஷம் முடியுது, 5வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. இவனை என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் கொடூரமாக கொலை பண்ணி கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா ராஜாக்களுமே கூட்டிகிட்டு போகும்போது அழுதுகிட்டே போவாங்க, ஒரு சோகத்தோடு போனாங்க. பட் இந்த பிச்சைக்காரன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே போகிறான், ரொம்ப சந்தோஷமாக போகிறான். அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, என்னடா இவனை கொடூரமாக கொல்ல போகிறோம், இவன் சிரிச்சுட்டு வந்துட்டுருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவனை கொல்ல போகிற அந்த சமயத்தில் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கப்பலில் ஒரு படையோட ஒரு சில மனிதர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே போர் நடக்குது, ஒரு அட்டாக் பண்ணிவிட்டு அந்த ராஜாவை காப்பாற்றுறாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே ஒரு சில வணிகர்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இல்லைங்களா, ஒரு சில வணிகம் நடத்துறதுக்காக வணிகர்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க. அங்கே ஒரு தீவே உருவாயிருந்துருக்குது. அங்கே மக்களெல்லாம் நிறையா ஒரு 3 வருஷத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு. அங்கே ஒரு ராஜா தேவைப்படுது இல்லைங்களா. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு ராஜா தேவை, எங்களுக்கு இப்போ எல்லா வசதியும் இருக்குது, பட் ராஜா மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராஜாவை கொல்ல தானே போகிறீங்க இவங்கன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டு அந்த வாரில் வின் பண்ணி அந்த ராஜாவை கடத்திட்டு போயிட்டு அந்த தீவுக்கு ஒரு ராஜாவாக்கிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா, பழைய ராஜா, இறந்து போன ராஜா என்ன பண்ணாங்க, இருக்கிற டயத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பின்னாடி இறந்து போயிட்டாங்க. பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ இருக்கிற அந்த இளமையை நல்லா என்ஜாய் பண்ணுறோம், கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணுறோம். அது மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் ஃபீல்டில் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு ராஜாவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.